ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டிய ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, குழலி வீட்டுக்கு வந்து வழக்கம் போல் எல்லாத்தையும் ஜாடமாடியாக பேசி வம்பளுக்குறாங்க. ராஜி மீனா எல்லாத்தையுமே குத்தி காட்டி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, ஏன் நீ உங்கள் தம்பி கல்யாணத்துக்கு நீங்களே இப்படி லேட்டாக வரலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு குழலி வந்து, எனக்கு என்னம்மா உங்களை மாதிரி நல்ல மாமியார் அமைஞ்சிருக்காங்க, வீட்டு வேலை எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துட்டு வரணும், அதான் லேட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ மீனா வந்து குழலியை அவங்க புருஷன்ட்ட மாட்டி விடுறாங்க. பார்த்தீங்களானே உங்கள் முன்னாடியே உங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி மாட்டி விடுவாங்க. அதை பார்த்த குழலிக்கு டென்ஷன் ஆகுது. மீனாட்ட சண்டைக்கு வராங்க. ஆனா கரெக்டான டயத்துல செந்தில் வந்து அவங்க அக்காட்ட நைஸா பேசி அங்கிருந்து கூட்டு போயிடாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, கோமதி வந்து மீனாக்கு ராஜிக்கும் காஃபி போட்டு கொண்டாந்து தராங்க. அதை பார்த்த குழலி கடுப்பாகுது. என்னம்மா மாமியார் நீ போய் மருமகள் காஃபி போட்டு கொண்டாந்து கொடுக்குற, மாமியார்னா ஒரு கெத்து வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதுக்கு கோமதி வந்து, ஏன் நான் காஃபி போட்டு கொடுத்தா என்ன, எனக்கு நீ எப்படியோ அதே மாதிரி தான் இவளுகளும் சொல்றாங்க. அதை கேட்ட குழலிக்கு இன்னும் கடுப்பாகுது. போமா, உனக்கெல்லாம் மாமியார் இருக்கவே லாக்கிலம்மா, என் மாமியாரை பாரு என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணுதுமா, வீட்டு வேலை எல்லாத்தையுமே என்னதான் செய்ய சொல்லும், அதை பார்த்தாச்சு நீ கத்துக்கமான்னு சொல்லி புலம்புறாங்க. லாஸ்டா சொல்றாங்க, அம்மா இவளுக்கு ரெண்டு பேரும் உன்னை நல்லா ஏமாத்தி தலையில மிளகா அரைக்கிறாளுங்க, இதே மாதிரி நீ இருந்தனா வரப்போற புது பொண்ணு உன்னை ஏமாத்த ஆரம்பிச்சிடும், இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் உஷாரா இருமான்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ கோமதி என்ன பண்றாங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் மீனாவை பயங்கரமா மாட்டுவாங்க. ஏன் மீனா என்ன பார்த்துட்டு இருக்க, இந்த காப்பி டம்ளர்லாம் உள்ள கொண்டு போய் வை, நல்லா கழுவி வைக்கணும்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதை பார்த்து மீனாக்கே ஷாக் ஆகுது. அப்போ கோமதி சிரிச்சுட்டு, என்ன மீனா பயந்துட்டியா, நான் விளாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொல்றாங்க. மீனாவும் அத்தை விளாட்டுக்கா, நான் கூட உண்மையிலே பயந்துட்டேன்னு சொல்றாங்க. அந்த சீன்லாம் பார்க்க நல்லா காமெடியாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, சரவணன் வந்து தங்கமயில் கால் பண்ணி ரொமான்டிக்கா பேசுற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. கடைசியா கதிர் வந்து தூங்குறதுக்காக ரூமுக்குள்ள போறாரு. அப்ப ராஜி கதிர்கிட்ட கேட்பாங்க, நான் வேணா எல்லா உண்மையும் வீட்டுல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடுவான்னு கேட்கறாங்க. அதை கேட்ட கதிர் கடுப்பாராரு. இப்ப நீ உண்மையெல்லாம் சொல்லி மட்டும் என்ன நடக்க போகுது, அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அப்பாவே இப்பதான் நடந்ததெல்லாம் மறந்துட்டு உன் மேல பாசம் காட்டுறாரு, உன்னை இந்த வீட்டு பொண்ணா பாக்குறாரு, அதெல்லாம் கெட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதோட சீரியலையும் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, கல்யாணத்தன்னைக்கு கடங்காரங்களாம் வந்து தங்கமயிலோட அப்பா அம்மாட்ட பிரச்சனை பண்ண போறாங்க. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னா அவன் பொண்ணோட கல்யாணத்தை நடத்த விட மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்ண போறாங்க. கடைசி அந்த விஷயம் பாண்டியன் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வரலாம். ஆமாங்க, தங்கமயில் குடும்பம் சொன்ன பொய், அதுக்கப்புறம் அவங்க போட்ட டிராமா எல்லாமே தெரிய வரலாம். பாண்டியனோட மொத்த குடும்பத்துக்கு இந்த விஷயம் பயங்கர ஷாக்காக தான் இருக்கும். இதுக்கப்புறம் கல்யாணம் நல்லபடியா நடக்குமா, பாண்டியன் வந்து சரவணனுக்கு தங்கமயிலுக்கும் கல்யாணம் பண்ண சம்மதிப்பாரான்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனிமே நம்ம சேனல்ல டெய்லியும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்டேட்டட் ரிவ்யூ வீடியோலாம் வருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டேன். பை கைஸ்.